தாவீதின் குமாரனே, எங்கள் மீது இரக்கம் வையும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் விடுதலை பயணம் 33:14 படியாக எனது பிரசன்னம் உன் முன்பாக செல்லும். ஆமேன். ஹல்லேலூயா. வார்த்தையின்படியாக எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் முன்பே அப்போது பிரசன்னம் வர வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக துதிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம் சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயம் இல்லையே. உம் ஆவி வெல்லும் கொல்லும், பார்வை தடை இல்லையே. உம் சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயம் இல்லையே. ஆமேன். உம் ஆவி வெல்லும் கொல்லும், பார்வை தடை இல்லையே. ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்தீர், உம் முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்த சுவர் போல் நின்றது, உம்மை எதிர்ப்பவன் யார்? ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்தீர், உம் முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றது, உம்மை எதிர்ப்பவன் யார்? எல் ஷடாய் எலோஹிம், யாவே எலோஹிம். எல் ஷடாய் எலோஹிம், யாவே எலோஹிம். அப்பா இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கம் வைத்து அடியவளை மறைத்து நீர் வெளிப்பட போகிறீர் அப்பா. அந்த வாஷிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அடிமை ஒன்றும் இல்லை அப்பா, நான் நானாகவே வந்திருக்கிறேன் சுவாமி. அப்பா, அடிமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தெய்வமே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. கூக்குரலுக்கு செவிசாய்ப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி இயேசு, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூக்குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோளில் என்னை ஏற்றினே. மேகத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடினே. மில்லை உடல் களைப்போம் இல்லை, உம் அப்பம் என கூட்டினே. என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் மகிமையால் புதிதாக்கினே. குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோளில் என்னை ஏற்றினே. மேகத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடினே. இல்லை உடல் களைப்போம் இல்லை, உம் அப்பம் என கூட்டினே. என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் மகிமையால் புதிதாக்கினே. எல் ஷடாய் எலோஹே, யாவே எலோஹே. எல் ஷடாய் எலோஹே, யாவே எலோஹே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எசாயா 41:10 படியாக அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. கலங்காதே, நான் உன் கடவுள். ஆமேன். நான் உனக்கு வலிமை அளித்து உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். ஹல்லேலூயா. வார்த்தையின் ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வதிப்பவரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எந்த பாதம் பட்ட உடனே உடனும் விலகிடுமே. உம் யோசனையாலே எக்கால போதும் எரிக்கோவும் விழுந்திடுமே. என் பயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மலைக்கிரையானதே. என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுமே. எந்த பாதம் பட்ட உடனே யோர்தானும் விலகிடுமே. உம் யோசனையாலே எக்காலம் போதும் எரிக்கோவும் விழுந்திடுமே. என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மலைக்கிரையானதே. என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுமே.
அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எரேமியா 1:8 ஹல்லேலூயா. எரேமியா 1 7, 8, 9, 10 ஹல்லேலூயா. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ, எவர்களிடமெல்லாம் நீ செல்கின்றாயோ, எவற்றையெல்லாம் உனக்கு சொல்கிறேனோ அவற்றையெல்லாம் நீ சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் கவிழ்க்கவும் அவிழ்க்கவும் கட்டவும் நடவும். இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையின் ஆசீர்வாதங்களால் அடிமையை ஆசீர்வதித்து வல்லமைப்படுத்துவீராக. ஆமென், ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 தூய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தமாக்குபவரே, இந்த கூடுகையில் இணைந்து எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா நீர் ஆளுகை செய்யும்படிக்காக வாஞ்சிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்கனம் மகிமையும் ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கும். நம் அனைவரையும் இந்த கூடுகையின் மூலமாக அழைத்திருக்கிறார் என்றால் ஆமென், ஹல்லேலூயா. அது ஹல்லேலூயா, அது வெறுமைக்காக அல்ல, அது நிறைவுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க எங்களை இந்த அழைத்தது வெறுமைக்காக அல்ல, ஒரு நிறைவுக்காக என்று நாம் ஆண்டவர் நோக்கி அந்த நேரத்திலே ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பா, நீங்க எங்களை ஒரு நிறைவுக்காக அழைத்திருக்கீங்க அப்பா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா இந்த நேரத்துல? ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, நீங்க எங்களை வெறுமைக்காக அல்ல, ஒரு நிறைவுக்கான பயணத்தை, ஒரு நிறைவுக்காக எங்களை நீங்க இந்த கூடுகையில அழைத்திருக்கீங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கீங்களா? நான் பேசுறதெல்லாம் கிளியரா கேக்குதா? கேக்குது சிஸ்டர், நல்லா கேக்குது. கேக்குது சிஸ்டர், எல்லாரும் இருக்கும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த கூடுகையின் வழியாக நமக்கு ஆண்டவர் தரவிருக்கின்ற மன்னாவாக கடவுளா செல்வமா என்ற தலைப்பில் தான் ஆண்டவர் நம்மை இந்த இறைச்செய்தி பதிவை கேட்பதற்காக அழைத்திருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. கடவுளா செல்வமா? கடவுள்தான் நம்முடைய செல்வம் அல்ல, கடவுள்தான் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் அந்த கடவுளிடத்திலிருந்து நமக்கு கிடைப்பது என்ன? செல்வமா என்று நாம் இருக்கிறோம் என்றால் அந்த செல்வத்தால் நமக்கு கிடைக்கும் பயன் என்ன, நஷ்டம் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 6 எடுத்துக்கொள்வோம். 24 34 வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய இறை நற்செய்தி வாசகங்கள் என்று நம் அனைவருக்குமே தெரியும் தானே அன்பார்ந்தவர்களே? ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய கேலண்டர்ல அதாவது அந்த வாசகம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வாசகம், முதல் ரீடிங் என்ன போட்டிருக்காங்கன்னா தவறுதலா போட்டிருக்காங்க. அதாவது 1 கொரிந்தியர் 24 போட்டிருக்காங்க. 2 கொரிந்தியர் 24. நமக்கு 24 கிடையாது இல்லையா, 13 வரைக்கும் தான் உண்டு. அதனால நான் நற்செய்தி வாசகங்களை மட்டுமே கோர்த்து ஆண்டவருடைய கிருபையால் ஒரு முழு செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு அதன் மூலம் தருவதற்காக ஆண்டவர் என்னை கொண்டு ஆயத்தம் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒருவர் வேகமாக, உற்சாகமாக, ஆர்வத்தோடு நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6 24 34 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு
மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுப்பது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றிற்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை கொண்டவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளை கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும். ஆமன். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இரு தலைவர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இரு தலைவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே? ஒன்று நம்முடைய ஆண்டவர் கடவுள், ஹல்லேலூயா. ஒன்று செல்வமாகிய அலகை சாத்தான். ஆமென். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவசிக்கிறீங்களா? இதை நீங்க நம்புறீங்களா அன்பார்ந்தவர்களே? ஆமென். ஹல்லேலூயா. தலைவர்கள் ஒன்று கடவுள், இன்றொன்று சாத்தான், அலகை செல்வமாக கருதப்படுபவை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 8:9 நாம் வாசிக்க பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 4:8-9 அங்கே வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் இயேசு சோதிக்கப்பதற்காக பாலை நிலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று. அங்கே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், சாத்தான் இயேசுவிடம் சொல்கிறார், இவை அனைத்தையும், அல்லேலூயா, இவை அனைத்தையும் நான் உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். இந்த உலக அரசுகள் அனைத்தையும் மேன்மையும் அவருக்கு காட்டி நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த சாத்தான் ஆண்டவர் இயேசுவையே சோதிக்கின்ற அளவுக்கு ஒரு வார்த்தைகளை அங்க சொல்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கே அசரவும் இல்லை, தளரவும் இல்லை, நிலை குலைந்து போகவும் இல்லை. ஒரே எதிர்நோக்கோடு இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய எதிர்நோக்கு என்ன அன்பார்ந்தவர்களே? சொல்லுங்க பாக்கலாம். திருப்பலிக்கு எல்லாரும் போவீங்களா? திருப்பலிக்கு என்றால் அந்த திருப்பலியின் வேளையிலே இந்த வசனமும் அங்கே இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடியும், கேட்க முடியும். நாம் அனுதினமும் எப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு செல்கிறோமோ, கலந்து கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகள் அங்கே அறிக்கையிடுவார்கள். அதுதான் நான் இப்பொழுது உங்களிடத்திலே கேட்கிறேன். நம்மளுடைய எதிர்நோக்கு என்ன அன்பார்ந்தவர்களே? பரலோக நித்திய வாழ்வுக்கே போறது. இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அரசியும் நம்ம தேட வேண்டியது. அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு வழி என்னன்னு பார்த்து அதன்படி நடப்பது. அப்ப அன்பார்ந்தவர்களே, வசனத்தோடு நான் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, வசனம் சொல்கிறது, பிலிப்பியர் 3:20 ஒருவர் எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 3:20 அங்கே சொல்கிறது. அந்த வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். பிலிப்பியர் 3:20, நமக்கோ விண்ணகமே தாய் நாடு,
அங்கிருந்துதான் ஆண்டவர், நம் மீட்பரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என எதிர்பார்த்திருக்கிறோம். ஆமீன். அப்ப நம்முடைய எதிர்நோக்கு எது? விண்ணகமே நம் தாய் நாடு. அங்கு செல்வதுதான் நம்முடைய எதிர்நோக்காக இருக்கிறது. அதை நாடுவதே நம்முடைய எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆமீன். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா அன்பார்ந்தவர்களே? அப்போ எதிர்நோக்கு விண்ணகம் சார்ந்ததாக, விண்ணக தாய் நாடை சார்ந்ததாக. இது நம்முடைய நாடு அல்ல, நம்முடைய ஊர் அல்ல, தேசம் அல்ல, நம்முடைய நாடு விண்ணகமே தாய் நாடு. அங்கிருந்துதான் ஆண்டவர் மீட்பர் வருகிறார் என்பதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மீட்பரான ஆண்டவர் இயேசுவையே சோதிக்கும் நோக்குடன் அங்கே ஒரு வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி, நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினால், என்னை வணங்கினால், எப்படி அன்பார்ந்தவர்களே, என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். அப்ப என்னை வணங்கினால் அனைத்தையும் தருவேன் என்று சொல்லுகின்ற அந்த சாத்தானுக்கு இத்தனை அதிகாரங்களையும் அனைத்து உலக மேன்மையும் கொடுத்தது யார் அன்பார்ந்தவர்களே? ஆண்டவர் இயேசுதானே, எல்லாம் வல்ல கடவுள் தானே. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது அவரிடமே இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு எப்படி ஒரு துணிகரம் பாருங்க. அப்ப எப்படி ஒரு தளர்வை ஏற்படுத்துவதற்காக மனிதருக்குள்ளாக, அல்லேலூயா. அப்ப அந்த 40 நாள் இல்லையா, அவர் தவக்கோலத்தில் இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த சாத்தானால் சோதிக்கப்படுகிறார் வார்த்தையினால். அதே ஆண்டவருடைய திருவிவிலியத்தின் வார்த்தையை கொண்டே, அல்லேலூயா. அப்படி சோதிக்கின்ற பொழுதும் கூட ஆண்டவர் இயேசு நிலை தடுமாறாமல், தடுமாற்றம் ஆகாமல், அல்லேலூயா, விழுந்து விடாமல், கடவுளா செல்வமா என்ற போராட்டத்தில் இருக்கின்ற பொழுதும் கூட கடவுள்தான் என்னுடைய செல்வம், முக்கியமான செல்வம், கடவுளா செல்வமா, அழகையா கடவுளா, நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அன்பார்ந்தவர்களே வார்த்தையினால் சொல்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்கின்றார். அப்ப நம்முடைய பணியானது இந்த இரு தலைவர்களுள் கடவுளுக்கு நம்முடைய பணிவிடைகள் இருக்கின்றதா, அல்லது அழகுக்கு சம்பந்தமான இந்த உலக காரியங்கள் செல்வங்களில் நம்முடைய பணிவிடைகள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. 9வது வசனமும் வாசிக்க கேட்டோம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப சில பேர் அன்பார்ந்தவர்களை நானே பார்த்திருக்கிறேன், நான் சந்தித்திருக்கிறேன், நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. ஒரு வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில பேர் பணத்தை என்ன செய்யறாங்கன்னா பீரோல வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க அன்பார்ந்தவர்களை, பூஜை செய்வாங்க, சாம்பிராணி எல்லாம் போட்டு அதுக்கு ஆராதனை செய்வாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது அன்பார்ந்தவர்களே. ஆனா நான் இதை பார்த்திருக்கிறேன். என்னிடத்தில் அனுபவம் இல்லை, மற்றவர்களிடத்திலே நான் இதை அனுபவப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஒரு சகோதரி, அதாவது ஒரு வேற்றினத்து பெண்மணி, அதையும் கூட அன்பார்ந்தவர்களே எப்பொழுது என்றால் என்னுடைய மேரேஜ்க்கு முன்பதாக, ஹல்லேலூயா, பல ஆண்டுகளுக்கு, ஒரு 15 வருடம் திருமணம் ஆகி இருக்கிறது என்றால் அதற்கு முன்பதாகவே 2006, அப்போ 2006 நடந்த ஒரு சம்பவம், 2008 ஹல்லேலூயா, அப்ப நடந்த ஒரு சம்பவம் அன்பார்ந்தவர்களே. அந்த சகோதரி இதே ஒரு படத்தை வைத்துக் கொண்டு பூஜை செய்து ஆராதித்து அதற்கு சாம்பிராணி எல்லாம் போடுகிற ஒரு கோஷமாக இருக்கின்றார்கள். ஆமீன். அப்போ அவர்களுடைய உண்மையான அந்த ஈடுபாடு, ஆர்வம், எதிர்பார்ப்பு, நோக்கம், முக்கியம் எதாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களை? கடவுள் அல்ல, அந்த செல்வம், பணம் என்ற செல்வம் சாத்தானை நோக்கிய அழிவுக்குரியதாக இருப்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. அல்லேலூயா. அப்ப அதை நோக்கி பயணிக்கிறவர்களாக நாம் விழுந்து விடாமல் இறுதியாக ஆண்டவர் இயேசுவையே சோதித்து எப்படி இறுதி வரை ஜெயம் கொண்டாரோ அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாம் கடவுளா செல்வமா என்று பார்க்கின்ற பொழுது நாம் கடவுளிடத்திலே சரணாகின்றோமா, அல்லது உலக மாயைகள் எல்லா செல்வத்தோடு சேர்ந்து இந்த அழகையின் பக்கமாக சாய்ந்து விடுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. அடுத்து அன்பார்ந்தவர்களே, மலாக்கி 1ஆம் அதிகாரம் 2-3 எடுத்து வாசிப்போம். மலாக்கி 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனமானது மலாக்கி 1ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 2-3 சொல்லப்பட்டிருக்கின்ற வசனமானது, உங்களுக்கு நான் ஒன்று காட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
நீங்களோ எங்களுக்கு நீர் எவ்வாறு அன்பு காட்டினீர் என்று கேட்கிறீர்கள். யாக்கோப்புக்கு ஏசா உடன்பிறப்புதான். ஆயினும் யாக்கோப்புக்கன்றோ நான் அன்பு காட்டினேன். ஆனால் ஏசாவை வெறுத்தேன். அவனது மலை நாட்டை பாழாக்கினேன். அவனது உரிமை சொத்தை பாலை நிலத்துக்குள்ள நரிகளிடம் கையளித்து விட்டேன் என்கிறார் ஆண்டவர். நாங்கள் அழிக்கப்பட்டோம், ஆனாலும் பாழடைந்தவற்றை மீண்டும் கட்டி எழுப்புவோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, முதல் வார்த்தையிலே வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டபடி எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் என்று வாசிக்க கேட்டோம். ஆமென். அந்த வசனத்தை மையமாய் வைத்துதான் நாம் பார்க்க இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, மலாக்கி 1:2-3 நாம் வாசிக்க கேட்டோம். உங்களுக்கு நான் அன்பு காட்டினேன், ஹல்லேலூயா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? என்னை நீங்க சோதித்து பார்க்கிறீங்க, எப்படி அன்பு காட்டுகிறீர் என்று கேட்கிறீங்க. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ஏசா சகோதரன் தான், ஆயினும் யாக்கோபுக்கன்றோ நான் அன்பு காட்டினேன், ஏசாவை வெறுத்தேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லல, நீங்க சொல்லல. ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் நமக்கு கற்று தருகிறது. ஆண்டவர் இயேசுவே அங்க சொல்கிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை நான் அன்பு செய்தேன். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே நான் சற்று ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அங்கே ஒரு பிரிதலை உண்டு பண்ணுகிறார். ஆமென். கடவுளா செல்வமா என்று பார்க்கின்ற பொழுது யாக்கோபு கடவுள் சைடு இருக்கிற மாதிரியும் செல்வத்தின் சைடு ஏசா இருந்ததன் நிமித்தம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தொடர்ந்து வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாங்கள் அழிக்கப்பட்டோம், ஆனாலும் பாழடைந்தவற்றை மீண்டும் கட்டி எழுப்போம். ஏதோமியர் கூறுவையானால் படைகளின் ஆண்டவர் கூறுவது, அவர்கள் கட்டி எழுப்பட்டும், நான் அவற்றை என்ன செய்வேன்? தகர்த்து விடுவேன் என்று. அப்ப அவர்களுடைய அந்த முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது செல்வமாகத்தான் இருந்தது நிமித்தம் அவர் சொல்லுகிறார், நீங்க கட்டி எழுப்புங்க, நான் அதை என்ன செய்வேன்? அதை இடித்து தகருவேன், நான் தகர்த்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை அன்பு செய்தார். எதனால் என்று இப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த 2-3 வசனத்திலே வாசிக்க கேட்டபடி பாலை நிலத்து குள்ளை நரிகளிடம் கையளித்து விட்டேன். எதுங்க குள்ளை நரி? ஹல்லேலூயா. சாத்தானிடம் நான் உங்களை என்ன செய்து விட்டேன்? கையளித்து விட்டேன். இந்த உலக செல்வங்கள் இடத்திலே பற்று கொண்டிருக்கின்ற இந்த அழகையின் இடத்திலே உங்களை நான் என்ன செய்து விட்டேன்? கையளித்து விட்டேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது நாம் கடவுள் மேல் பற்றுறுதி இல்லாமல் இருக்கின்றோமோ, எப்பொழுது உலகத்தின் பக்கம் நாம் சாய்ந்திருக்கின்றோமோ, அப்பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? கையளித்து விடுகிறார். அதே உலகத்தின் பக்கம், அதே செல்வை மாயத்தின் பக்கம், அழகையின் பக்கம் சாத்தான் என்ன செய்கிறார்? அவர் கையளித்து விடுகிறார் என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களை, கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய ஒருபோதும் முடியாத அன்பார்ந்தவர்களே. எடுத்துக்காட்டு அன்பார்ந்தவர்களை, விவிலியத்திலே நாம் ஏராளமான கதை பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். சாலமோன் அரசரை எடுத்துக்கொள்வோம். 1 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அங்க பார்க்கிறோம். 1 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் வழிகளை காத்து கொண்டு தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என்னும் நிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரவேலின் அரியணையில் அமர்வதற்கு ஏற்ற ஒருவன் அவர்களுள் இராமற் போவான் என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிறைவேறும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது நாம் தங்கள் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு ஆண்டவர் முன்னிலையில் இயேசுவோடு உண்மையுடன் நடப்பார்களானால், உண்மையுடன் என்ன அன்பார்ந்தவர்களே? இயேசுவோடு நடப்பார்களானால் ஹல்லேலூயா, நமக்கு என்ன? அரியணை நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா.
எப்படி சாத்தான் அரியணையில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். எப்பொழுது எறியப்பட்டான் அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்கள். நம்ம அனைவருக்குமே தெரியும் எப்பொழுது அலகையானவன் ஒரு தூதனாக இருந்தான். தூதனாக இருந்த அந்த தூதனாக இருந்தவன் எப்பொழுது அரியணையில் இருந்து கீழே வீசி எறியப்பட்டான் என்பது நமக்கு தெரியும் அன்பார்ந்தவர்கள். எப்பொழுது இந்த உலக செல்வம் மாய அனைத்தையுமே சொன்னது போல சாத்தான் இயேசுவிடமே சொன்னது போல இந்த உலக அரசுகள் மேன்மை அனைத்தையும் நான் உனக்கு காட்டி என்ன செய்கிறேன் தருவேன் என்று, அதே அந்த உலக மேன்மையை நாடி தேடி பற்றுறுதி கொண்டிருந்த நிமித்தம் நாள் ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன செய்தார்? தள்ளி போட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா உதறி தள்ளிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா இதே போன்றுதான் சாத்தானும் உதறி தள்ளப்பட்டான் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய வாழ்விலும் அன்பார்ந்தவர்களே நாம் உதறி தள்ளப்பட வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். 1 அரசர்கள் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 3வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே வாசிக்க கேட்கிறோம். என் முன்னிலையில் நீ செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன். நீ கட்டின இக்கோவில் எனது பெயர் என்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். ஹல்லேலூயா என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது கண்களும் இதயமும் அங்கே இருக்கும் அன்பார்ந்தவர்களே? எப்பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்பார் அன்பார்ந்தவர்களை? யோசித்து பாருங்கள். நீங்கள் அவர் பக்கம் இல்லை என்றால் ஹல்லேலூயா இந்த உலகத்தின் பக்கமாக சாய்ந்தவர்களாக செல்வம்தான் எனக்கு அனைத்தும் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டு நாம் சென்றோம் என்றால் எப்படி ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்ப்பார்? சிந்தித்து பாருங்கள். எப்படி ஆண்டவருடைய கண்களும் இதயமும் நம்மை நோக்கிய வண்ணமாக இருக்கும்? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. ஹல்லேலூயா. அதே மத்தேயு அதிகாரம் 6 ஹல்லேலூயா வசனம் சொல்கிறது. 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வானத்து ஹல்லேலூயா 25வது வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது என்று எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அன்பார்ந்தவர்களே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உணவா உயிரா உங்களுக்கு எது வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அன்பார்ந்தவர்களே? உங்களுக்கு உணவு வேண்டுமா உயிர் வேண்டுமா என்று நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்கிறேன் என்றால் நீங்கள் என்ன பதில் தருவீர்கள் அன்பார்ந்தவர்களே? உயிர் தான் வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இப்ப உடையா உடம்பா வேணும் அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் என்றால் நீங்கள் எந்த பதிலை தருவீர்கள் அன்பார்ந்தவர்களே? உடையா அல்லது உடல் அன்பார்ந்த உடல் இருந்தா உடை தேவைப்படும் சிஸ்டர். அதான் உடல் தேவை. அப்ப அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே பார்த்து சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. கவலை கொள்ளாதீர்கள் என்று. உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தது அல்லவா என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி நாம் இந்த வார்த்தைகளை எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை இறைவாக்கினர் வழியாக கேட்டாலும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் இருந்து கொண்டு சிந்திக்கிறோமா? அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறோமா? அந்த வார்த்தைகள் எனக்கு சொல்லுகிறதே உணவை விட உயிரும் உடலை விட ஹல்லேலூயா உடையை விட உடலும் மேலானது அன்றோ என்று சொல்கிறாரே ஆண்டவர். எதற்காக கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறாரே. அப்ப நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று எப்பொழுதாவது நாம் சிந்தித்து அதன்படி செயல்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய திருவிவிலியத்திலே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே. எலியா பசியோடு இருந்தார் இல்லையா? அந்த பசியோடு இருந்த நேரம் அவர் பசியா இருக்கிறார். அந்த பசிக்காக உணவுக்காக அங்க போன இங்க போன ஏதாவது கவலைப்பட்டாரா அன்பார்ந்தவர்களே? இல்ல கவலைப்படல சிஸ்டர். இல்ல அவருடைய கவலை எல்லாம் எங்க விட்டுட்டாரு? ஆண்டவர்கிட்ட விட்டுட்டாரு. கடவுள் பாத்துல வச்சுட்டாரு. கடவுள் கிட்ட விட்டுட்டாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 எடுத்து வாசிப்போம் பார்ந்தவர்களே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர்
உன்னதத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள். ஏனெனில் அவர் உங்கள் மேல் என்ன செய்கிறார், அக்கறை கொண்டுள்ளார். ஆண்டவர் நம்மீது அக்கறை கொண்டுள்ளார் என்று விவிலியத்தின் வழியாக நமக்கு என்ன செய்கிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் மீது அக்கறை உள்ள தேவன். அல்லேலூயா. நான் உன் மீது அக்கறை உள்ள தேவன். ஆனால் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்? உன் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் என்ன செய், விட்டுவிடு. உன் கவலைகளை எல்லாம் என்னிடத்துல விட்டுவிடு என்று சொல்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த கவலைகளை எல்லாம் உள்ளத்துல வைத்துக் கொண்டு என்ன செய்கிறோம், சுமந்து கொண்டே செல்கிறோம். அல்லேலூயா. எனக்கு கடவுள் இல்ல, நான் செல்வத்தின் பக்கம்தான் இருக்கேன் அப்படின்னு என்ன செய்யறோம், நம்ம நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். அதன்படியே செயல்ல என்ன செய்யறோம், காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, அப்ப வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். பறவைகள் கலைதா சேர்த்து வைக்கணும்னு நினைக்குதா அன்பார்ந்தவர்களே? அது உழைக்குதா? இல்ல, அது சுதந்திரமாக பறந்து கொண்டே செல்கிறது. ஏனென்றால் அது அந்த அந்த ஆண்டவருடைய படைப்பான அந்த பறவைகளுக்கே என்ன செய்கிறது, அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், இந்த விவிலியத்தினுடைய வார்த்தைகள் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அவர்களை விட நம்ம மேலானவர். ஆமென். அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவற்றுக்கே நான் உணவு அளிக்கிறேன். அப்ப அந்த பறவைகளை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா என்று சொல்கிறார். அப்ப அந்த பறவைகளை விட மேலானவர்கள். அப்ப என்ன செய்யணும், நம்ம காலரை தூக்கிட்டு நம்ம சட்டையை தூக்கி விட்டு என்ன செய்யணும், அப்பா உங்க பார்வையில நான் அந்த பறவைகளை விட எல்லாவற்றை விட நான் மேலானவர் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. அல்லேலூயா. அப்படிதானே அன்பார்ந்தவர்களே? அப்ப கவலைப்படுவதால் உங்களுள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட இடத்தில் நம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் ஏன் அன்பார்ந்தவர்களே நாம் இன்னும் செல்வத்தின் பக்கம் ஓடிக்கொண்டு, அதுதான் எனக்கு முக்கியம், அது மேல்தான் எனக்கு பற்று, கடவுள் அல்ல என்று சொல்லி ஏன் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு எடுத்துக்காட்டான ஒரு கதாபாத்திரத்தை விவிலியத்திலே நான் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே. யோனாவை எடுத்துக்கொள்வோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும் யோனாவினுடைய வாழ்க்கை வரலாறு. ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டார் யோனாவுக்கு, ஆனால் யோனா அதற்கு கீழ்ப்படியாமல் அவர் கப்பலேறி சென்றார் என்று நான் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அங்கே ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த வெயிலின் அகோரத்தின் நிமித்தம் அங்கே ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறார், இரக்கம் காட்டி அங்கு ஆமணக்கு செடி ஒன்றை, அல்லேலூயா, யோனா 4ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே அங்கே வாசிக்க கூடும் அன்பார்ந்தவர்களே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆமணக்கு செடி வளர வைத்து அங்கே அந்த யோனாவுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், அல்லேலூயா, நிழற்சோலையை கொடுக்கிறார். அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து என்ன கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே, ஒரு நிழற்சோலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அல்லேலூயா யோனாவை எடுத்துக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. யோனா 4ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே சொல்கிறார், அந்த அந்த ஆமணக்கு செடி ஒரு செகண்ட்ல அல்லேலூயா அது என்ன செய்கிறது, அது மடிந்து போகிறது. உடனே என்ன சொல்றார், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோனா 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வதை விட சாவதே எனக்கு என்ன நல்லது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, அங்கு கடவுள் யோனாவை பார்த்து சொல்லுகிறார், அன்பார்ந்தவர்களே, இந்த ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா? செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறை என்று சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே. தொடர்ந்து வாசிக்க கேட்டால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓர் இரவில் முளைத்து மறு இரவில் முற்றும் அழிந்தது இல்லையா? நீ இதற்காக உழைக்கவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை. அந்த ஆமணக்கு செடிக்கு நீ இவ்வளவு இரக்கம் காட்டுகின்ற பொழுது இந்த லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இல்லையா, அல்லேலூயா, இந்த மக்கள் மீது நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? அல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். அந்த மக்கள் பாவம் செய்தார்கள் இல்லையா? நம் அனைவருக்குமே தெரியும். அந்த யோனா நூலை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே இடம்பெற்றிருக்கிற அந்த மக்கள் பாவத்தில் விழுந்து கிடந்தார்கள். அந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக யோனாவை அங்கே அனுப்புவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கே ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார், இரக்கம் காட்டுகிறார். நீங்களும் நானும் எம்மாத்திரம் அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் தனது இரு கரங்களிலும் அன்பார்ந்தவர்களே ஒரு பக்கம் பணமும் ஒரு பக்கம்
கடவுளையும் கொண்ட ஒரு பண பேப்பர் ஒன்றை கொண்டு பயணம் செல்கிறார் ரோட்டிலே. ஹல்லேலூயா. வழியிலே வருகிறவர் ஒருவரிடம் என்ன சொல்கிறார், அந்த இதை காட்டி இந்த இரண்டிலும் எவற்றை வேண்டும் என்று அங்கே கேட்க, அப்பொழுது அந்த முதலில் வந்தவர் என்ன செய்கிறார், அந்த பணமை தேர்வு செய்துவிட்டு கடவுள் பேப்பரை என்ன செய்கிறார், வேண்டாம் என்று அவர் பாட்டுக்கு அந்த பண பேப்பரை வாங்கிட்டு போயிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. அப்ப இதே போன்று 2ஆமவர் 3ஆமவர் 4ஆமவர் என்று 2000 3000 4000 அதன் பக்கத்திலே இன்னொரு சீட்டு கடவுள் என்று எழுதி இருக்கிற ஒரு பேப்பர். ஹல்லேலூயா. அதை வாங்கிக் கொண்டே சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, கடைசியில வராரு ஒருத்தர், பிரியமானவர்களே, அந்த செங்கல்களை வேலை செய்கிறவர், அதை எடுத்து மாற்றுகிறவர், எடுத்து கொண்டு செல்பவர். அதை எடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, அவரிடமும் அந்த பயனாளி என்ன செய்கிறார், கொண்டு காண்பிக்கிறார், இதில் எது உனக்கு வேண்டும் என்று நீ தேர்வு செய்து கொள் என்று. பணமா செல்வமா என்று. ஹல்லேலூயா. கடவுளா செல்வமா என்று அங்கே காண்பிக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, அந்த செங்கல் வேலை செய்து கொண்டிருந்தவர் என்ன செய்கிறார், ரொம்ப ஏழை, பாவம். ஹல்லேலூயா. ஏழையின் மத்தியில் ஆண்டவர் வசிக்கிறார் என்பது உண்மை அன்பார்ந்தவர்களே. ஹல்லேலூயா. அவர் தேர்வு செய்கிறார் காட் என்று எழுதின அந்த பேப்பரை. அவர் எடுக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, எடுத்துட்டாரு, சந்தோஷமா எடுக்கிறார். பணம் வேண்டாம், செல்வம் வேண்டாம், எனக்கு கடவுள் தான் வேண்டும் என்று சொல்லி அந்த கடவுள் பேப்பரை எடுத்துக்கிறார். எடுத்த உடனே அன்பார்ந்தவர்கள், அது கையை விட்டு கீழே விழுந்து அந்த பேப்பர் துண்டில் இருந்து ஏராளமான பணங்கள், எண்ணிக்கை அளவிட முடியாத அளவுக்கு அங்கிருந்து என்ன விழுது, பணம் விழுது. அவர் அடைந்த அந்த மகிழ்ச்சியானது அன்பார்ந்தவர்களே ஒரு அளவில்லாததாக இருக்கிறது. இந்த கதையை நான் உங்களோடு எதற்காக பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் அன்பார்ந்தவர்களே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தைகளை வாசிக்கிறோம். நிறைவானது வரும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, நிறைவானது வரும் பொழுது அரை குறையானது அனைத்தும் ஒளிந்து போம். ஆமென், அல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, நிறைவான கடவுளை அந்த மனிதர் தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்டதன் நிமித்தம் அவர் அங்கு என்ன செய்கிறார், அவருடைய அந்த குறைவுகள் எல்லாம் என்ன செய்கிறது, நிறைவாக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கு ஏற்படுகிறது அன்பார்ந்தவர்களே. இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் இதே போன்றுதான் சில வேளைகளில் எதை தெரிந்தெடுப்பது, எதை தேர்வு செய்வது என்று கூட தெரியாமல் அன்பார்ந்தவர்களே உலக போக்கிலாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எது எனக்கு நிறைவை தரும், எதன் மீது நான் நாட்டம் கொள்ள வேண்டும் என்று சில வேளைகளில் என்ன செய்கிறோம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்ன செய்கிறோம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் புனித பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:12 வாசிக்கிறோம். அங்கே வசனங்கள் சொல்கிறது, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும். ஆமென். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணதாலோ பட்டினி கிடந்தாலோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த பயிற்சி தருவது யார் அன்பார்ந்தவர்களே? அந்த பயிற்சியை தருவது கடவுளாக இருக்கின்ற பொழுது அந்த கடவுளை தேர்வு செய்யாமல் செல்வத்தை நாம் முக்கியமாக தேர்வு செய்து அதன் பக்கமாக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும். இதே பவுல் சொன்னது போல வளமையிலும் வாழத் தெரியும், வறுமையிலும் வாழத் தெரியும் என்று உங்களால் சொல்ல கூடுமா அன்பார்ந்தவர்களே? ஒருபோதும் கூடாது. எப்பொழுது கடவுள் தான் எனக்கு எல்லாம் என்று நாம் எப்பொழுது தேர்வு செய்து அதன் பக்கமாக அதே முக்கியம் என்று பயணிக்கிறோமா அன்பார்ந்தவர்களே, அப்பொழுதுதான் நம்முடைய வாயிலிருந்து வரும் வறுமையிலும் எனக்கு வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும் என்று. ஆமென், அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எப்படி நம்முடைய ஓட்டம் எதுவென்று தெரியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ புனித பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அங்க வாசிக்கிறோம். என் ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றென்றும் ஆட்சி உரித்தாக. ஆமென், அல்லேலூயா. ஒப்பற்ற செல்வம்
இந்த உலக போக்கிலான செல்வம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலக போக்கிலான உலக அரசுகள் மேன்மைகள் அல்ல, என் கடவுள் தான் ஒப்புயர்வற்ற செல்வமாக இருக்கின்றார் என்று எப்பொழுது நாம் அதன் ஏற்றுக்கொள்கிறவர்களாக, ஹல்லேலூயா, அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவைகள் என்ன செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று விவிலியத்தின் வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம், ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றால் அது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அறிவிக்க தொடங்கிய காலத்தில் இருந்து ஹல்லேலூயா உங்களை தவிர வேற எந்த திருச்சபையும் என் வரவு செல்லும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுவே, நன்றி. மரியே வாழ்க. வசனம் கரெக்டான வசனம் மாறிடுச்சு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லும், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று புனித பவுல் சொல்லுவார். ஒரு வசனம். ஹல்லேலூயா. வசனம் மாறிடுச்சு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களை பிரிப்பது நான் உங்களோட அந்த பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வசனத்தின் வார்த்தைகளை. அன்பார்ந்தவர்களை அடுத்ததாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 6:31 வாசிக்கிறோம், ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம், எதை என்று கவலை கொள்ளாதீர்கள் என்று. ஆமென். பிறவினத்தாரே இவற்றையெல்லாம் நாடுவர், உங்களுக்கு இவை அனைத்தும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். அப்ப அன்பார்ந்தவர்களே, எனக்கு உணவு தேவை, எனக்கு வேலை தேவை, எனக்கு வீடு தேவை, எனக்கு செல்வம் தேவை, எனக்கு குழந்தை செல்வம் தேவை, எனக்கு அந்த இது தேவை. நம்முடைய தேவைகள் எதுவானாலும் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவைகள் எதுவானாலும் நம்முடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும், விண்ணக தந்தைக்கு தெரியும் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் என்றால் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, கவலைக்குள்ளாகி இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் என்றால் அதை ஏற்ற நேரத்தில் நமக்கு தருவார். சபையுரையாளர் 3ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்கிறார் என்று. ஆமென். அப்ப நமக்கு குழந்தை தேவையா, வேலை தேவையா, பணம் தேவையா, செல்வம் தேவையா, எவை எல்லாம் நமக்கு தேவையாக இருக்கின்றதோ இயேசுவில் பிரியமானவர்களே, அது நம்முடைய விண்ணக தந்தைக்கு தெரியும். அதை ஒவ்வொன்றையும் ஏற்ற காலத்தில் நமக்கு தருவார் என்று நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சிந்திக்க அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. அப்ப கவலைப்படுவதனால் வாழ்க்கையின் ஒரு சிறு முன்னேற்றத்தை கூட நம்மால் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது அன்பார்ந்தவர்களே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். பிரச்சனைகளை விட்டுவிட்டு அன்பார்ந்தவர்களே, சிந்திப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரின் வல்லமையும் அவர் கருணையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் கண்முன் நிற்கும் மலையை போன்ற பிரச்சனைகளை விட ஆண்டவர் பல மடங்கு பெரியவர் என்பது நம் கண்களுக்கு தெரியாமல் ஏன் போகிறது இயேசுவில் பிரியமானவர்களே? உள்ளத்தில் இருக்கும் தேவையற்ற பயத்தை எல்லாம் அகற்றிவிட்டு அன்பார்ந்தவர்களே, முழுமையான நம்பிக்கை நமது ஆண்டவர் மீது வைக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அறைகூவல் விடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கேட்பதற்கு முன்னரே நம்முடைய தேவைகளை அறிந்தவர் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய தேவைகள் என்னதென்று நாம் கேட்பதற்கு முன்னரே அவர் அறிந்தவராக இருக்கின்றார். உன் வேண்டுதல்களுக்கு மிக விரைவில் பதில் கிடைக்கும் என்று சொல்கிறார். நம் கவலையின் காலம் முடியும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காலை பனியை போல சூரியன் ஒளியில் உருகி மறைந்து போய்விடும் உன் கவலைகள் எல்லாம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த ஒரு புதிய நாளுக்காக இல்லையா, புதிய வாய்ப்புக்காக நாம் மனதார நன்றி சொல்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அந்த உள்ளம் நமக்கு இருக்கின்றதா? அப்ப எப்பொழுதெல்லாம் நாம் உலகத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக, செல்வத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக, கடவுள் பக்கம் இல்லாமல் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அன்பார்ந்தவர்களே இவையெல்லாம் நம்முடைய வாழ்வில் தவிர்க்கப்பட்டு போகிறது.
இந்த புதிய நாளுக்காக நாம் நன்றி சொல்கிறோம் என்றால் நாம் தேர்ந்து கொண்டது கடவுளை. அல்லேலூயா. நாம் தேர்ந்து கொண்டது கடவுள் என்றால் இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய நாளில் நீ தந்த இந்த புதிய வாய்ப்புக்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லுவதற்கு அந்த உள்ளம் எழும்பும். அன்பார்ந்தவர்களே, நன்றியுள்ள இதயம் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் ஒரு காந்தம் போன்றதாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நான் நன்றியுள்ள இதயமாக ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்கிறோம் என்றால் ஆசீர்வாதம் ஒரு ஈர்க்கும் காந்தமாக நம்முடைய கதவுகளை வந்து தட்டும். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு அதிகமாக நாம் நன்றி சொல்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான நன்மைகளை நம்மை தேடி வர ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. சில விஷயங்கள் நம்மிடம் இல்லாவிட்டாலும் நம்மிடம் இருக்கிற சில விஷயங்களை பலருக்கு கிடைக்காத, அல்லேலூயா, நம்மிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்கள், உங்களை அன்போடு கவனமாக இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு உங்களை அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. நம்மிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்கள் பலருக்கு கிடைக்காத, எட்டாத கனவாக இருக்கின்றது என்பதை நாம் மறவாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்கள் பிறரிடத்தில் இல்லை, அதற்காக நாம் நன்றி சொல்கிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் தந்த வாழ்வை ஒரு விலை மதிப்பற்ற பரிசாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியுடன் நாம் வாழ்கிறோமா? நன்றி சொல்கிறோம் அன்பார்ந்தவர்களே. கடந்த கால தோல்விகள் ஒருபோதும் நம்முடைய எதிர்காலத்தை என்ன செய்யாது, அது தீர்மானிக்காத அன்பார்ந்தவர்களே. நம் வாழ்க்கையில் எல்லாமே சரியான நேரத்தில் நடந்துவிடும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்பவரை, ஹல்லேலூயா, இயேசு என்றவர் நமக்கு தேவை என்பதால், அல்லேலூயா, எப்பொழுது இயேசு எனக்கு தேவை, அல்லேலூயா, எப்பொழுது எனக்கு இயேசு தேவை, அந்த நிலை எப்பொழுது வரும் அன்பார்ந்தவர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இயேசு தேவை, எப்பொழுதும் தேவை. அந்த நிலை, அந்த மனநிலை எப்பொழுது நமக்கு உண்டாகும் அன்பார்ந்தவர்களே? நாம் விண்ணகத்தையும் நினைத்துக் கொண்டிருக்கும் போது சிஸ்டர். ஹல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது நாம் அதிகமாக சாப்பிட்டு இருக்கின்றோமோ, ஹல்லேலூயா, அப்பம் அல்ல, அந்த நேரம் அல்ல, அதிகமாக காயப்பட்டவருக்குத்தான் தெரியும் இயேசு எனக்கு எவ்வளவு தேவை என்று. ஆமென், ஹல்லேலூயா. அதிகமாக காயப்பட்டவனுக்குத்தான் தெரியும் இயேசு எனக்கு எவ்வளவு தேவை என்று. அதிகமாக கண்ணீர் வடித்தவர் இல்லையா, ஆகாருக்குத்தான் தெரியும் இயேசு எனக்கு எவ்வளவு தேவை என்று. ஆமென். அதிகமாக தனிமையை கண்ட யாக்கோபுக்குத்தான் தெரியும் இயேசு எனக்கு எவ்வளவு தேவை என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தள்ளப்பட்ட தாவீதுக்குத்தான் தெரியும் இயேசு எவ்வளவு எனக்கு தேவை என்று. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோமா? அல்லது கொழுத்து, ஹல்லேலூயா, அதிகமாக சாப்பிட்டவர்களாக, ஹல்லேலூயா, அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய மனநிலை, நம்முடைய நிலைமை இப்படிப்பட்டதாக இருக்கின்ற பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே, இயேசு எனக்கு தேவை என்று நாம் நாடுவோம். ஹல்லேலூயா, சார்ந்து இருப்போம் அன்பார்ந்தவர்களே. ஹல்லேலூயா. அப்ப சில கடினமான காயமான பாதையில் நடக்கின்ற பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே, ஹல்லேலூயா, இயேசு உங்களை அனுமதிக்கின்றார். எப்படி? இயேசு உனக்கு தேவை என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை எப்பொழுது இந்த கடினமான பாதையில், காயமான பாதையில் நாம் நடக்கின்ற பொழுது, ஹல்லேலூயா, இயேசு எனக்கு தேவை என்பதை நாம் உணர்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களை தேடி வந்த தேவனை நீங்களும் தேடி வருகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. என்னை தேடி வந்த கடவுளை, எப்படி அந்த ஒரு நபர்
கடவுள், இன்னொரு பக்கம் பணம் இல்லையா, செல்வம். செல்வத்தோடு வந்து ஒவ்வொருவராக அந்த வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தேடி வந்தாரோ, அதே போன்று இயேசுவில் அன்பானவர்களே, அதே இடத்தில் நமது ஆண்டவர் இயேசுவை வைத்து நீங்கள் பார்க்கும்படி உங்களை அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. அப்ப உங்களை தேடி வந்த தேவனை நீங்களும் தேடி வர்றீங்களா? நீங்கள் தேர்வு செய்கிறீர்களா? எடுத்துக்கொள்கிறீர்களா? அல்லது அவர் உங்களை என்ன செய்வார்? கடவுளை நீங்கள் தேர்ந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களை என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையால் என்ன செய்வார்? நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எசாயா 55 அதிகாரம் 5-6 நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா 55:6 வாசிக்கிறோம். ஆண்டவரை காண்பதற்கு, ஆமென், அல்லேலூயா, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் என்று. ஆமென். அப்ப ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை நாம் தேடுகிறோமா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அல்லது அலட்சியம் செய்தவர்களாக இந்த உலக போக்கிலாக, அல்லேலூயா, இந்த உலக போக்கிலான செல்வத்தின் பக்கம், அழகை, இந்த உலக அரசுகளை சார்ந்தவனாக இருக்கிற அழகையின் பக்கமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் கல்லறை என்பது ஒரு நம்பிக்கை இழக்கும் இடமாகத்தான் இருக்கிறது. எப்பொழுது நாம் நம்பிக்கை இழந்து இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே? கல்லறையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்திலிருந்து, அந்த கல்லறை என்ற இடத்திலிருந்தும் கூட தூக்கி நம்மை விடுவதற்கு ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே நம் கல்லறைகளில் இருந்தாலும் கூட நம்மை தூக்கிவிட, நிலை நிறுத்த, அல்லேலூயா, நம் ஆண்டவர் இயேசுவால் முடியும் அன்பார்ந்தவர்களே. அல்லேலூயா. ஒரு வசனத்தின் வார்த்தைகளை ஒரு கதை பாத்திரங்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 6வது வசனம். மார்க் 5 அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துக்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அன்பார்ந்தவர்களே, அவர் ஒரு பேய் பிடித்தவர், தீய ஆவி பிடித்த ஒரு மனிதர் கல்லறைகளில் இருந்து என்ன செய்கிறார்? கல்லறையே அவருக்கு ஒரு உறைவிடமாக இருந்ததாக விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை சங்கிலியால் கட்டி போட்டார்கள் என்றும், அந்த சங்கிலியால் கட்டி போட்ட பிறகும் அவர் என்ன செய்கிறார்? அந்த சங்கிலிகளை கூட உடைத்து என்ன செய்கிறார்? தகர்த்து எரிந்து ஓடி விடுவாரா? அப்படி எவராலும் அடக்க முடியாத அளவுக்கு அந்த தீய ஆவிகள், அல்லேலூயா, ஒரு 1000 ஆவிகள், அல்லேலூயா, அவரை தாக்கி கொண்டு அவரை என்ன செய்து காயப்படுத்தி கொண்டு துன்புறுத்தி கொண்டு இருந்தது. அவர் என்ன செய்கிறார்? கூச்சலிட்டு கொண்டே இருந்ததாக விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கூச்சலிட்டே கொண்டிருந்தார் என்று. அதன் பிறகு அன்பார்ந்தவர்களை, இயேசுவை எப்பொழுது அவர் நோக்கினாரோ, அல்லேலூயா, இயேசுவை எப்பொழுது அவர் கண்டு கொண்டாரோ, அவர் தொலைவில் இருந்தே இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, தீய ஆவிகளுக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒரு 3 காரியங்கள் தெரியும். சாத்தானுக்கு ஒரு 3 காரியங்கள் தெரியும் அன்பார்ந்தவர்களே. ஒன்று, அவர் தேவனுடைய குமாரன் என்று, இயேசு இல்லையா, இயேசு தேவனுடைய குமாரன் என்று சாத்தானுக்கு தெரியும். இன்னொன்று, அவர் அதிகாரம் உடையவர் என்று அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அன்பார்ந்தவர்களே? ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது இல்லையா, ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்காக காத்துட்டு இருக்குது யுத்தத்துக்காக என்று அதுக்கு தெரியும் அன்பார்ந்தவர்கள். அதே போன்றுதான் இந்த தீய ஆவி பிடித்த மனிதருக்குள்ளும் அந்த கதைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்கள். அந்த தீய ஆவி சொல்கிறது, அந்த தீய ஆவி இயேசுவை பார்த்த உடனே சொல்கிறது, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை என்று. அல்லேலூயா. உமக்கு இங்கு என்ன வேலை என்று அது சொல்லுகிறது. நீர் இறைமகன் என்று. இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார் என்றால்,
தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று. அதன் பிறகு இயேசு எங்காவது ஏதாவது சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே? இல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன செய், விட்டு போ, சீன் முடிஞ்சிச்சு அன்பார்ந்தவர்களே. சும்மா எல்லாம் ஆண்டவர் சொல்றது இல்ல அன்பார்ந்தவர்களே. செக்கரியா 2ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை எடுத்து வாசிப்போம். செக்கரியா 2ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை எடுத்து வாசிப்போம். செக்கரியா 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8:8 சொல்லிட்டு இருக்கு. செக்கரியா 2ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்னை யாராவது தொட வேண்டும் என்றால் யாரை தொடணும் ஃபர்ஸ்ட்? ஹல்லேலூயா. கேக்குதா உங்களுக்கு? அப்ப என்ன ஒருத்தர் தொடணும்னா, சாத்தானால் தொட வேண்டும் என்றால் யார முதல்ல தொட நான் பார்த்தவர்கள்? கடவுளை முதல்ல தொடணும், ஆண்டவரை. விவிலியம் வார்த்தைகள் அப்படிதான் சொல்றது, நான் சொல்லல, விவிலியத்தின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. அப்போ முதல்ல யார டச் பண்ணணும்? அவருடைய அனுமதி இல்லாமல் பேய் கூட என்ன செய்யாது, வெளியே போக முடியாது மனுஷரை விட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிசாசே என்ன செய்து வேண்டுது அன்பார்ந்தவர்களே. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிசாசு என்ன செய்து வேண்டுது, வேண்டிக் கொண்டது என்று. ஹல்லேலூயா. என்னை அந்த பன்றிகளுக்கு கூட்டத்துக்குள்ள அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, வேண்டுது, சாத்தான் வேண்டுது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் சாத்தானால் கூட என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானால் கூட என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்ப பிசாசு எதை விரும்புது அன்பார்ந்தவர்களே? அசுத்தத்தை விரும்புது. நீங்க ஒன்ன மனசுல வச்சுக்கோங்க அன்பார்ந்தவர்களே, இந்த உலக அரசுகள் மேன்மைகள் அனைத்துமே அது குப்பை என்று நான் கருதுகிறேன் என்று யார் சொன்ன அன்பார்ந்தவர்களே? புனித பவுல் சொன்னார், சொல்லுகிறார். அப்ப இந்த உலக காரியங்கள் அனைத்துமே என்ன, அதுக்கு அர்த்தம் குப்பை. ஹல்லேலூயா. குப்பை, குப்பைனா என்னது? குப்பை சுத்தமா இருக்குமா அன்பார்ந்தவர்களே? இல்ல, குப்பை என்ன செய்யும், அசுத்தமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலக சிற்றின்பங்கள் காரியங்கள் அனைத்தும் கடவுளை தவிர, இந்த செல்வங்கள் உலக மாயைகள் அனைத்துமே என்ன, குப்பை. குப்பை என்றால் அது என்ன, அசுத்தம். ஹல்லேலூயா. அப்ப அசுத்தத்தை எது விரும்புது? பிசாசு விரும்புது. அப்ப நீங்களும் நானும் அன்பார்ந்தவர்களே அசுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறோமா, சுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம். சுத்தத்தை விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் தேர்வு செய்து கடவுளாகத்தான் இருக்கும். அசுத்தத்தை விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் தேர்வு செய்வது, உங்களுடைய வாழ்வில் முக்கியமாக இருப்பது செல்வமாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. அப்ப இயேசு என்ன செய்கிறார், அசுத்தத்துக்குள்ளதான் என்ன செய்யறாரு, அந்த சாத்தா என்ன செய்யுது, அசுத்தம் எங்க தேடி போகும், அசுத்தம் அசுத்தத்தை தான் தேடி போகும், சுத்தம் சுத்தத்தை தான் தேடி போகும். அப்ப சாத்தா என்ன அனுமதி கேக்குது, அசுத்தம் நிறைந்த அந்த பன்றிகளுக்குள்ள என்ன அனுப்பி விடுங்க என்று அது என்ன செய்யுது, வேண்டுது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அசுத்தத்தை தான் அனுமதிக்கிறாரே தவிர ஆடுகளுக்குள்ளே சாத்தானே என்ன செய்யல, அனுப்பல. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அசுத்தத்தை ஆடுகளுக்குள்ள அல்ல, அசுத்தத்துக்குள்ள என்ன செய்யுது, ஹல்லேலூயா, அந்த தீ ஆவி போகுது. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தர், நீங்களும் என்ன செய்யுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் சாத்தா கேக்குறது அவங்கிட்ட அசுத்தம் இருக்கு இல்லையா, நான் போட்டுமா, எங்க போட்டுமா, அசுத்தத்துக்கிட்ட போட்டுமா. அப்ப அசுத்தம் எங்க போக கேக்குது, அசுத்தத்துக்கிட்ட போக கேக்குது. அப்ப நீங்களும் நானும் அன்பார்ந்தவர்களே அசுத்தத்துக்கிட்ட போகிறதுக்கு கேக்குதுங்களா, அல்லது சுத்தத்தை நோக்கி போகிறதுக்கு தேர்வு செய்யறீங்களா, செலக்ஷன் பண்றீங்களா என்று சிந்திங்க அன்பார்ந்தவர்களே. திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கைய என்ன செய்யுங்க, திரும்பி பாருங்க அன்பார்ந்தவர்களே.
எங்கெங்கே கல்லறைகள் இருக்கிறதோ அன்பார்ந்தவர்களே, எங்கெல்லாம் கல்லறைகள் இருக்கிறதோ, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அன்பார்ந்தவர்களே எங்கெங்கேயோ இருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே ஒரு ஊர் அன்பார்ந்தவர்களே இல்ல, எல்லாருமே எங்கெங்கயோ இருக்கோம் இல்லையா? இந்த இணைப்பில் வருவதற்கு முன்பதாக அன்பார்ந்தவர்களே எங்கெங்கயோ கல்லறையில் இருக்க வேண்டியவர்கள் நாம். ஆனா இன்னைக்கு அன்பார்ந்தவர்களை இப்ப இந்த நிமிடம் அவர் பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால், ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு நாம் இந்த நேரத்திலே கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் என்ன செய்கிறோம்? கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எங்கெங்கேயோ கல்லறைகள் இருக்க வேண்டிய நாம் இன்னைக்கு நாம இப்பொழுது இந்த சியோன் மூவேளை ஜெப இணைப்பின் வழியாக, இந்த இரவு நேர தேவமாத இணைப்பின் வழியாக, ஹல்லேலூயா, அவர் பாதத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு ஒரு பாக்கியசாலிகள் அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. செக்கரியா 4ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். செக்கரியா, ஹல்லேலூயா, செக்கரியா. திருபாவலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே: உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உனது ஆற்றலாலும் அல்ல, உனது சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே எல்லாம் ஆகிறது. ஆமென். அப்போ நம்ம உழைச்ச பணம் செல்வங்கள் எல்லாம் யாரால வந்தது? நீங்க சம்பாதிச்சதுனாலயா? நான் உழைச்சேன் அதனால எனக்கு கிடைச்சது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது என்று வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது ஆணித்தரமாக. உனது ஆற்றலாலும் அல்ல, உனது சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே எல்லாம் ஆகிறது. அப்ப ஆண்டவரின் ஆவியாலே எல்லாம் ஆகிறது என்றால் ஆண்டவரின் ஆவி எங்கு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே? சிந்தித்து பாருங்கள். தற்சமயத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அன்பார்ந்தவர்களே. அதே வீடியோவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் என்னுடைய இணைப்பில், என்னுடைய யூடியூப் சேனல்ல கூட நான் போட்டேன். அதை மாடிஃபை பண்ணி, ஆண்டவரின் ஆவியார் எங்க இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே? நமக்குள்ளேதான் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. யார் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளேதான் இருக்கிறார். ஒரு செல் வடிவத்தில் நமக்குள்ளேதான் இருக்கிறார். நம்முடைய நடுவில், நடுப்பாகத்தில், இந்த இதயம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, நடு, அந்த தொண்டை குழிக்கு கீழே, அந்த ஹல்லேலூயா நடுப்பகுதியில், ஹல்லேலூயா, செல்கள் அமைப்பின் வடிவில், சிலுவை வடிவத்தில் நமக்குள்ளேதான் அவர் இருக்கிறார். அப்ப அந்த ஆவியாலே தான் என்ன செய்கிறோம்? மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. ரோமேயர் 9:16 நாம் வாசிக்கிறோம், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது என்று. ஆமென், அல்லேலூயா. இறுதியாக எடுத்து வாசிப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்கிறது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையே உன்னை தண்டிக்கும், உன் கடவுளாகிய ஆண்டவராம் என்னை புறக்கணித்தது தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டு உணர்ந்து கொள். ஆமென், அல்லேலூயா. அப்போ உன்னை தண்டிப்பது, உன்னை கண்டிக்கிறது எது அன்பார்ந்தவர்களே? உன் தீச்செயல் தான் என்று சொல்லி காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். அப்ப யாரை புறக்கணிப்பதனால் நமக்கு தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டு உணர கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்? எப்பொழுது செல்வம் தான், கடவுள் அல்ல, செல்வம் தான் என்று நீங்கள் கண்டு உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது தீச்செயல் உங்களை என்ன செய்கிறது? தண்டிக்கும், கண்டிக்கும், அல்லேலூயா, நாசம் பண்ணும், அழித்துவிடும். ஆண்டவர் சொன்னது போல உதறி தள்ளிவிட்டேன். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது ஆண்டவராகிய கடவுளை நாம் புறக்கணியாதவர்களாக இருக்கின்றோமோ, கண்டு உணர்ந்து கொள்கின்றோமோ, கடவுளே என்னுடைய, அல்லேலூயா, நான் பணி செய்யக்கூடிய, அல்லேலூயா, இரு மனிதருக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. வசனத்தின் வார்த்தையின்படி நாம் செல்வமா கடவுளா என்று கண்டு உணர்ந்து கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. இந்த இறுதியா ஒரு வசனம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம், முற்றிலும் நல்ல கிளை நின்று
உயரின திராட்சை செடியாய் உன்னை நான் நட்டு வைத்தேன், நீ கெட்டு போய் தரங்கட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி? செல்வத்தின் பக்கம் போனீர்கள் என்றால் இதுதான் நடக்கும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். ஆமேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயனற்ற உம்முடைய ஒரு ஊழியக்காரி ஆண்டவரே, நானாகவே தான் இருக்கிறேன் சுவாமி. உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய ஆளுகையினாலே இந்த 1 மணி நேரம் நீர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஹalleluya உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வாயிலிருந்து எந்த வார்த்தை புறப்பட்டு சென்றதோ அது வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று சொன்னீரே அப்பா. ஹalleluya. அப்படியாக அப்பா என்னை கொண்டு அப்பா இந்த அசுத்த உதடுகளை கொண்டு இயேசு சுவாமி அப்பா நீர் ஏறெடுத்த இந்த 1 மணி நேர நற்செய்தி பணி அப்பா நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அழைத்து வந்த ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தெரிந்தெடுத்தவர்கள் பலராக இருந்தாலும் அப்பா, அப்பா பலராக இருந்தாலும் அழைக்கப்பட்டவர் தெரிந்தெடுத்தவர்கள் சிலர் என்று சொல்லி அப்பா எங்கள் ஒவ்வொருவரை பெயர் சொல்லி இந்த இணைப்பின் வழியாக உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கடவுளா செல்வமா என்ற ஒரு அலசி பார்த்து அப்பா ஹalleluya உம்மை புறக்கணியாது நான் கண்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலை அப்பா இந்த இணைப்பின் வழியாக வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பெற்றுக்கொண்ட இறை வார்த்தையை, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் என்று சொன்னது போல அப்பா ஹalleluya பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு இறை வார்த்தைகளை வந்திருந்த ஒவ்வொருவரும் அபிஷேகத்தோடு அப்பா அனலாய் பற்றி எரிய நீரே கிருபை செய்ய போகிற மகா கிருபைக்காக நன்றி செலுத்தி அப்பா எல்லாரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.